தமிழ்நாட்டின் ஒரு அழகான மலை கிராமம். பச்சை மலைகள், குளிர்ந்த காற்று, அமைதியான மக்கள். ஆனா அந்த கிராமத்தில் எல்லாரும் வித்தியாசமாக பார்த்த ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் மூகலி. மூகலி அதிகம் பேச மாட்டான், ஆனா இயற்கையோட பேசுவான். பறவைகளை அவனை பார்த்தா அருகே வரும். காட்டுயிர்கள் கூட அவனை நம்பும். ஆனா கிராம மக்கள் அவனை ஒரு சாதாரண பையன் என்றுதான் நினைத்தார்கள். ஒரு நாள் கிராமத்தின் ஈரி வறண்டு போனது. பயிர்கள் காய்ந்தன. மக்கள் தண்ணீருக்காக சண்டை போட்டார்கள். முழு கிராமமும் நம்பிக்கை இழந்த நேரம். அப்போது மூகலிக்கு ஒரு பழைய கதை கேட்கிறது. மலையின் உச்சியில் நீரொளி கல் என்ற அதிசய கல் இருக்கிறதாம். அதை கொண்டு வந்தால் மீண்டும் கிராமத்தில் நீர் பெருகும். பயந்த மக்கள் யாரும் செல்ல தயங்கிய அந்த மலையை மூகலி மட்டும் தனியாக நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பயணத்தின் போது காயமடைந்த கழுகை காப்பாற்றினான். வழி தெரியாமல் அழுத சிறுவனை வீட்டிற்கு சேர்த்தான். வெள்ளத்தில் சிக்கிய நாயை உயிருடன் மீட்டான். அவன் செய்த ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் இயற்கையே அவனுக்கு வழிகாட்ட ஆரம்பித்தது. மலையின் நடுவில் ஒரு இருண்ட குகை. அங்கே ஒரு முதிய சித்தர் குரல். நீரொளி கல்லை எடுக்க சக்தி மட்டும் போதாது, நல்ல மனசு வேண்டும். பயம், தியாகம், உண்மை, இந்த 3 சோதனைகளையும் மூகலி வெற்றிகரமாக கடந்து சென்றான். இறுதியாக அவன் நீரொளி கல்லை அடைந்தான். ஆனால் அந்த நேரம் முழு மலையும் நடுக்க ஆரம்பித்தது. அங்கே இருந்த பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு கிராமத்தை காப்பாற்றலாம். மூகலி ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு கிராமத்தை நோக்கி ஓடினான். மழை சத்தம், இமோஷனல் மியூசிக். அவன் கிராமத்தை அடைந்த நொடியில் வானம் கருமேகமாய் மாறியது. மழை பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தில் பெய்ய ஆரம்பித்தது. மக்கள் சந்தோஷ குரல்கள். வறண்ட ஏரி நிரம்பியது. மக்களின் கண்களில் கண்ணீர். ஆனால் அது சந்தோஷத்தின் கண்ணீர். முன்பு அவனை கிண்டல் செய்தவர்களே இப்போது பெருமையாக சொன்னார்கள், மூகலி நம்ம கிராமத்தோட உயிர். இயற்கையை காப்பாத்தினால் அது நம்மை காப்பாத்தும். துணிவு இருந்தால் ஒரு சாதாரண மனிதனும் வரலாறு படைக்க முடியும்.